சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவசர ஆலோசனை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. தேர்தல் முடிவு வெளியாகிட்டு இருக்கு. ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம். பெரிய அளவில் எந்த கட்சியும் கொண்டாடலை, பாஜகவும் கொண்டாடலை, காங்கிரஸும் கொண்டாடலை. இன்னமும் ஒரு கேள்விக்குறியாக தான் போயிட்டுருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கணக்கு போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் கொண்டாட்டங்கள்லாம் பெருசாக இல்லை. அதே சமயத்தில் சரத்பவார் பேச்சுவார்த்தை அழைப்பு விடுத்திருக்காரு சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும். வாங்க இந்தியாவோட கூட்டணி அமைங்க அப்படின்னு. அதுக்கு சாத்தியம் இருக்கா? பொதுவாக பாஜக இந்த மாதிரி பண்ணுவாங்க, கூட்டணியை உடச்சி நமக்குள்ள மெஜாரிட்டிக்காக சேர்க்கறதுக்கு பார்ப்பாங்க. இப்போது காங்கிரஸ் அது முன்னெடுத்திருக்காங்க, இந்தியா கூட்டணி முன்னெடுத்திருக்காங்க. அது வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியோடவே சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணி அமைச்சார், நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி தான். அதை தாண்டி இவங்க வருவதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிதிஷ்குமாரை பொறுத்தவரை அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தன்னை அழுத்தி விடுவார்கள் என்ற காரணத்தினால தான் ஏற்கனவே ஒரு பாஜக வெளியாகி இந்த பக்கம் வந்துட்டு மறுபடியும் தேர்தல் நிலைப்பாட்டுக்காக அங்கே சென்றார். ஆனால் நாட்டு நலனுக்காக நாயுடு போன்றவர்கள், நிதிஷ்குமார் போன்றவர்கள் நாட்டில் ஜனநாயகம் தலைக்க வேண்டும், பேச்சு சுதந்திரம் தலைக்க வேண்டும், மதசார்பன்மை நிலைக்க வேண்டும், இதே ஜனநாயக ரீதியிலே உலகத்தில் மிகப்பெரிய தேர்தலாக கருதப்படுகின்ற இந்திய பொதுத் தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த முறை அவர்கள் இருவரும் அவர் கையில் தான் இந்தியாவுடைய எதிர்காலம் அமைந்திருக்கிறது. அவர்கள் ஒரு சிறந்த முடிவை எடுக்க வேண்டும். கூட்டணி ஆட்சி, எல்லா மாநிலத்தையும் ஆட்சி, மாநில சுய ஆட்சி, மாநில கருத்துக்கு ஆட்சி, இப்போ இதுவரை நடைபெற்று கொண்ட ஆட்சி, எங்கே பாஜக இருக்கிறது, எங்கே இருக்க முடியும் என்பதற்கான ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அப்படி இல்லாமல் எல்லா மாநிலமும் இந்தியாவுடைய உட்பிரிவுகள் என்ற நிலையிலே மக்களுடைய சுதந்திரத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அஸ்திரத்தை அவர் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காரணத்திற்காக நாயுடு அவர்கள் தெளிந்த ஒரு சித்தாந்தவாதி, தொழில்நுட்பத்தின் உணர்வை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். சைபராபாத் என்ற அளவிலே ஹைதராபாத்தை, ஆந்திராவை கட்டமைத்து முன்னுக்கு கொண்டு வந்த, உலகளவிலே முன்னுக்கு கொண்டு வந்தவர். அப்படி ஒரு சிறந்த ஒரு ஆற்றல் மிக்கவர். நிதிஷ்குமார் என்றுமே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆரணாக. நீங்கள் இப்போ சந்திரபாபு நாயுடு விடுங்க, இப்போது நிதிஷ்குமார் பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி உருவாகுது முக்கிய காரணமே அவர் தான். அதனால் அது ஒருங்கிணைத்தார். ஒரு சரியான பொறுப்பு பதவி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டை வைத்து அவர் வெளியேறினார். அப்போ எதுக்காக அவர் வெளியேறினாரோ மீண்டும் அதே கூட்டணிக்கு அழைக்கும் போது அதை எதிர்பார்க்க மாட்டார். அவர் எதிர்பார்த்தாலும் அது செய்யலாம். ஒரு பிரதமராக நான் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தார். அப்படி அவர் எதிர்பார்க்க மாட்டார். தன்னுடைய மாநிலத்தை தக்க வைக்கக்கூடிய நிலையில் தான் அவர் இருப்பார். ஆனால் இந்தியாவை காக்கக்கூடிய பொறுப்பு அதை பிரதமராக வரக்கூடியதை விட பொறுத்த வரைக்கும் இந்தியாவை காக்கக்கூடிய பொறுப்பு அவருடைய நோக்கி. குறைவான தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்கார். சட்டமன்ற தேர்தலில் குறைவான தொகுதி தான், அதை விட பாஜக அதிக தொகுதி. ஆனால் குறைவான தொகுதி வெற்றி பெற்ற அவர் முதலமைச்சராக இருக்காரு. முதலமைச்சருக்காக பாஜகவில் மற்ற கூட்டணியோட ஆட்சி அமைக்கக்கூடியவர் இல்லை. அப்புறம் இந்தியா கூட்டணிக்கு வர எனக்கு பிரதமர் கொடுங்க அப்படின்னு கேட்டார்னா இல்லை, அதே நிலையில் குறைச்ச சீட்டை வச்சு அதே அவர்களுடைய ஆட்சி வந்தால் அவருடைய நிலை, அவருடைய மாநிலத்தில் ஆட்சி நிலை தொடரும் என்ற பாதுகாப்பு இருந்தாலே அவருக்கு போதுமானது. அல்லது மத்தியிலே அவர் பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோ கேட்பார். ஆனால் மொத்தத்தில் இந்தியா நலம் பெற வேண்டும் என்பதற்காக அதில் சமரசம் செய்து கொண்டு அவரை உள்ளே இழுப்பதுதான் சிறந்ததாக இருக்க முடியும். இப்போது இந்தியாவை பாதுகாக்கின்ற பொறுப்பு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதை அவர்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நிலையில் சிறந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடிய, எப்போவுமே ஆலோசனையில் மற்றவர்கள் அழைத்து செல்லக்கூடியவரை சரத்பவார் அவர்கள் சிறந்த பெயரை பெற்றிருக்கின்றார். எப்பொழுது எங்கே யாரை அணுக வேண்டும் என்றதில். அதனால் சரியான நபரை காங்கிரஸ் முன்னிறுத்தி அவர் மூலமாக பேச்சுவார்த்தை ஏற்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இன்று மாலைக்குள் அது வெற்றி பெறும் என்று நம்புவோம். எல்லா நாயுடும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? வாய்ப்பு இருக்குது செய்யலாம்.